ஸ்டெப் அது மூவ் ஆகும். நெக்ஸ்ட் அது வேலிடேஷன் ஆனா தான் அது கூட டாக்ஸ் எல்லாமே ஆட் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். பட் ஆனா வேலிடேட்டே ஆக மாட்டேங்குது. அதுல வந்துட்டு நியூவா ஒரு வேர்ட் வருது. அக்கவுண்ட் கோடிங்ன்னு ஒரு வேர்ட் வருது. அந்த வேர்ட் இருக்கனால அந்த அக்கவுண்ட் கோடிங் நாட் அது ஆகல அப்படின்ட்டு வருது. அதுக்கு முன்னாடி அது இருக்கனால வேலிடேஷன் ஆக மாட்டேங்குது. நான் அந்த இப்ப நீங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண அந்த ஐட்டம் உடைய நம்பர் போடாம வேற நார்மலா போட்டோம்னா அது அக்கவுண்டிங் அது ஆயிடுது. பட் ஆனா இந்த ஐட்டம் நம்பர் போட்டு நம்ம கிரியேட் பண்ணோம்னா அது ஆகல. அதுதான் எரர் வருது. வேலிடிட்டி ஆக அதான் சொல்றேன். மாட்டேங்குது. அது ஆக்சுவலா இந்தியா பிசினஸ் யூனிட்ன்ற இதுல தானே நாங்க அந்த ஐட்டம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அந்த இந்தியா ஆமாமா. பிசினஸ் யூனிட்டுக்கு வந்து அந்த டாக்ஸ் கான்ஃபிகரேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா செட் பண்ணாதான் அங்க உங்களுக்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது டாக்ஸ் கால்குலேட் ஆயிட்டு வரும்னு நினைக்கிறேன். அந்த எரர் தான் ஆக்சுவலா நான் காலையில கிரியேட் பண்ணேன். அது தட் மீன்ஸ் என்னன்னா இப்ப இருங்க அந்த இன்ஸ்டன்ஸ் ஷேர் பண்றேன். ஓகே, ஓகே. இப்ப பிசினஸ் யூனிட்ல வந்துட்டு அந்த செட்டப் பண்ணணுன்றீங்களா? ஆமா. அத ஆக்சுவலா ஃபினான்ஷியல்ஸ் தான் பண்ணணும். எங்களுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல. சரி, ஓகே. நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன். இருங்க ஒரு நிமிஷம். உங்க வாய்ஸ் ஓகே. விசிபிளா இருக்கா ஸ்கிரீனு? ஸ்கிரீன் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? விசிபிளா தான் இருக்கு. பட் பிளாங்கா தெரியுது. எனக்கு தெரியுது. உங்களுக்கு? பிளாங்கா தெரியுது எனக்கு. நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். 1 மினிட் இருங்க. பிரியங்கா உனக்கு தெரியுதுல்ல? எனக்கு தெரியுது. விசிபிளா இருக்கு. ஓகே, ஓகே. இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் வந்து க்ளோஸ்ட் ஃபார் இன்வாய்ஸ்னு வருதா? தெரியுதா? உங்க பேஜ் செட்டப் அண்ட் மெயின்டனன்ஸ் அப்படியே நிக்குது. தெரியுது க்ளோஸ்ட் ஃபார் இன்வாய்ஸ். உங்களுக்கு தெரியலையா தனுஷ்? ஓகே, ஓகே. தெரியுது. கொஞ்சம் லேட்டா தான் இதாகுது. அப்படியா? இந்த ஸ்டேட்டஸ் பாருங்க. க்ளோஸ்ட் ஃபார் இன்வாய்ஸ்ன்னு தான் ஃபார் வருது. இன்வாய்ஸ் ஆமா. ஓகே. நீங்க இது வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ண ஐட்டம் தானே இது? இல்ல இது வந்துட்டு நேத்து நீங்க பண்ணது. அதுதான் இவங்க பிரியங்கா நேத்து இந்த நம்பர் தான் குடுத்தாங்க நேத்து. 7112244. ஆமா, ஆக்சுவலா நேத்து நாம பண்ணது தான் இது. சரி, பர்ச்சேஸ் ஓகே. ஆர்டர். இதுல இப்போ இதுல நான் வந்துட்டு 20,000 இல்ல இப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு இப்ப இன்னொரு ஆர்டர் கிரியேட் பண்ணி ரெசிப்ட் போட்டு அதுல போறேன். ஆக்சுவலா அங்க பண்ணும்போது என்ன ஓகே. ஆன்சர் இது வருதுன்னு பாருங்க. சரி, ஓகே. ஒரு ஆர்டர் போடுறேன் நானு. ஓகே. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா, நீங்க நேத்து சொன்ன மாரி பர்ச்சேஸ் ஆர்டர்ல வந்துட்டு நாங்க டாக்ஸ் குடுக்குற மாரி எந்த ஆப்ஷனுமே இங்க இல்ல. நான் பாத்துட்டேன். நேத்து வீடியோ பாத்தேன் நீங்க கிளாஸ் வீடியோ. அதுக்கு சொல்றேன். ஓகே. ஆ இங்க பாத்தீங்கன்னா, எந்த ஆப்ஷனும் அப்படி கேட்கல. இங்க ஏதாவது ரிக்வயர் சிக்னேச்சர், பே ஆன் ரிசிப்ட் கன்ஃபர்மிங் ஆர்டர் இந்த மாதிரி தான் இருக்கு.
ஸோ வந்துட்டு நான் இங்க ஐட்டம் கிரியேட் பண்ணி அது இந்த லைன் பார்த்தீங்கன்னா, இது நான் வந்துட்டு நம்பர் வேற குடுக்குறேன் இப்போ. 4ன்னு குடுக்குறேன். நீங்க பேசுறது பிரேக் ஆகுது எனக்கு. அதுதான். இல்ல எனக்கு கிளியரா தான் இருக்கு. மேபி நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். ஓகே. கேட்கலையா? கேக்குது. பட் ஆனா பிரேக் ஆகுது. அந்த ஸ்க்ரீனும் அப்படியே நின்றுக்குச்சு. இங்க ஆக்சுவலா உங்களுக்கு தான் அங்க இஷ்யூ ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆமா. எனக்கு தான் இது இருக்கு. நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். விசிபிளா இருக்கா இல்லையா? ஓகே. விசிபிளா இருக்கு. பேசுறது கேக்குதா? பேசுறதும் பிரேக் ஆகி தான் கேக்குது. நான் பேசுறது கேக்குதுங்களா? நீங்க பேசுறது கேக்குதே. சரி, ஓகே. ஸ்க்ரீன்ல எதனா ஆக்ஷன் பண்ணுங்க. ஓகே, தெரியுது. ஓகே. கண்டினியூ பண்ணுங்க. ஸோ நான் இங்க வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணிட்டு சப்மிட் குடுக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். இந்த ஸ்டேட்டஸ் ஓப்பன் வரணும்.
ஆக்சுவலா நாங்க அத பர்ச்சேஸ் ஆர்டர்ல போட்ட ஐட்டம் வந்துட்டு இங்க வந்து அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்க வந்துரும். ஓகே. பட் அதுவே வரல. ஆர்டர் நம்பர் 46 தானே காமிச்சது. இது அப்ரூவல் ஆயிடுச்சுங்களா? இல்ல அது இன்னும் ஆகல. இது ஆக்சுவலா மார்னிங் பண்ணேன்ல, அத செலக்ட் பண்ணேன் நான் இப்போ. ஓகே. அதுதான் இன்னும் லேட் ஆகுதே. ஒரு டைம் சைன் அவுட் பண்றேன். இப்ப பாக்குறேன் ஆயிடுச்சுன்ட்டு. இன்னும் ஆகலன்னு நினைக்கிறேன். இப்பதான் இருக்கு. சூப்பர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் ஓப்பன் வந்தோம். இப்போ ஸ்டேட்டஸ் ஓப்பன் இருக்கு. ஸோ வந்துட்டு நான் ரெசிப்ட் கிரியேட் பண்றேன் நெக்ஸ்ட். குவான்டிட்டி எத்தனை கொடுத்தேன் பிரியங்கா? 10ஆ? டேபிளுக்குங்களா? ஆ இப்போ 5. 5ஆ கொடுத்தேன்? ஆமா. இல்ல நான் ஆக்சுவலா நேத்து 5 தான் கொடுத்தேன். இப்போ நான் கிரியேட் பண்ணல பர்ச்சேஸ் ஆர்டருக்கு. குவான்டிட்டி கொடுத்தீங்கன்னா நான் கவனிக்கவே இல்லை. அதான் 10 இருக்கு. 10 குவான்டிட்டி கொடுத்துருக்கேன். ஸோ 10 எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி இங்க கொடுத்துறேன். ஸோ இங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எந்த சேஞ்சும் பண்ணல. ரெசிப்ட் மட்டும் கிரியேட் பண்ணுவேன். சப்மிட்.
ஸோ இப்படி வருது இல்லையா? இங்க பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டர் பண்ணது 10 ரிசீவ்டும் 10 குடுத்துட்டேன். ஸோ எத்தன அவைலபிலிட்டி இருக்கு, அக்செப்டட் வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற இந்த இதெல்லாம் வருது. இப்போ ஓகே குடுத்துட்டு, இதுல செலக்ட் பண்ணிட்டு, ஓகே குடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்க 20,000. ஸோ வந்துட்டு நானு இங்கேயும் வந்துட்டு 20,000 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பேமெண்ட்ஸ் ஆக்ஷன் பே வேலிடேட் குடுக்குறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இந்த டாக்ஸ் கால்குலேட் ஆயிட்டு ஒரு அமௌண்ட் வரும் தானே தனுஷ்? ஆமா, ஆமா. இப்போ நீங்க அது நீட்ஸ் ரீவேலிடேஷன் கேக்குது. நீங்க குடுங்க திருப்பி. அந்த நீட்ஸ் ரீவேலிடேஷன்றத கிளிக் பண்ணுங்க. இந்த சைடுல இந்த சைடு. அதுல பாருங்க. அந்த அக்கவுண்ட் கோடிங் ரெக்வயர்டுன்னு ஒண்ணு வருதுங்களா? நீங்க திருப்பி நீங்க வேலிடேட் பண்ணாலும் திருப்பியும் வேலிடேட் ஆகல. அதுதான் எரர் நேத்து. அந்த ஆ அக்கவுண்ட் கோடிங்ன்றது செட்டப்ஸ்லயும் பார்த்தோம். அது மாத்தியும் பார்த்தோம். பட் ஆனா அது கிளியரே ஆகல. அன்அக்கவுண்டட் அது அது தட் அது வந்துட்டு வேலிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு டாக்ஸ் ஆட் ஆகி வரும். இன்னொரு அமௌண்ட் வரும். ஃபர்ஸ்ட் வேலிடேஷன் முடியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலிடேஷன் தான் ஃபர்ஸ்ட். இது அக்கவுண்ட் கோடிங்னா என்ன? அதுதான் நார்மலா அது தெரியல. நார்மலா பண்ணா அந்த மாரி வராது. அந்த ஆப்ஷனே வராது. பட் ஆனா இந்த இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நாங்க பர்ச்சேஸ் ஆர்டர் போட மாட்டோம்ல. நாங்க லாஸ்ட் டைம் நான் ஒரு டைம் சொல்லக்குள்ள கூட ஆ பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் போடாம தான் நான் கிரியேட் பண்ணேன். அக்கவுண்ட் கோடிங் நீங்க எகைன் வேலிடேஷன் பண்ணி பாருங்க. வரல. எகைன் நீட்ஸ் ரீவேலிடேஷன் கேக்குது. அதுதான் ப்ராப்ளம். வேலிடேட் ஆனா தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அக்கவுண்டிங் பண்றது, போஸ்ட் பண்றது, பே பண்றது எல்லாமே பண்ண முடியும். இதுதானே அக்கவுண்டிங் இல்லையா? ஆமாமா இதுதான். பட் ஆ இதுல இப்ப என்ன இதுல பண்ணணும்? எல்லாமே இருக்கு. பட் நீங்க செட்டப்ஸ் கேக்குறீங்களா இல்ல? இல்ல ஆக்சுவலா இங்க எரர் வந்தது இல்லையா? ஸோ ஆமாமா. அது கேக்குறேன் நானு. இப்போ அக்கவுண்டிங்ல தானே அக்கவுண்ட் கோடிங் ரெக்வயர்ட்னு அக்கவுண்ட் கேட்டிருக்காங்க. கோடிங் இருக்கு. ஆ ஸோ நான் அந்த அக்கவுண்டிங்ல தான் போயிருக்கேன். இல்ல இதுல எதுவும் மாத்துறது எதுவும் இல்ல. இதுல எல்லாமே ஃபில்லா தான் இருக்கு. பட் ஆனா எதுவும் இதுல நெசசரி இல்ல. இப்போ எல்லாமே மேண்டேட்டரியா கேட்டிருக்கிற எல்லாமே ஃபில்லா தான் இருக்கு. ம். இதுல எதுவும் எரரும் காட்டலல்ல. டாக்ஸ் ஏதாவது பார்க்கலாமா? இல்ல இதெல்லாம் இல்ல. நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண இதுதான் ஜெனரல்ல இருக்க நமக்கு நம்ம கிரியேட் பண்ண ஐட்டமோட டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ம். அதான் வேலிடேஷன் பண்ணிட்டு குடுத்தோம்னா இன்வாய்ஸ் கிரியேட் ஆயிரும். பட் ஆனா அந்த அக்கவுண்டிங் அதெல்லாம் தேவையில்ல. வேலிடேட் குடுத்தா வரலையே. அதுதான் வேலிடேட் ஆகல. அதான் இந்த பிசினஸ் யூனிட் டாக்ஸ் கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. பட் இந்த எரர் என்ன வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. அதுதான் தெரியல. இதுதான் எரர். இது என்னது? இதுவும் எரர் தானா? ஆமா அதான் இந்த சைடு இந்த ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கிறது கிளியர் ஆயிடுச்சுன்னா அது எல்லாமே கிளியர் ஆயிரும். பட் நம்ம இந்த சைடு இருக்கிறது வேலிடேஷன், அக்கவுண்ட் கோடிங், அக்கவுண்டிங், பேமெண்ட் அதை மட்டும் பார்த்தா போதும்.
ஓ! இந்த வேலிடேஷன், அக்கவுண்ட் கோடிங் மட்டும் ம், சரி ம். பண்ணணும். அப்புறம் அக்கவுண்டிங், அப்புறம் பேமெண்ட். அது முடிச்சோம்னா இது எல்லாமே கரெக்ட் ஆயிரும். அது ஒண்ணும் அந்த சைடு இருக்கிறது அது நெசசரி இல்ல. ஹோல்ஸ். ஓ! இது வந்துட்டு டிக் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஓகே. பட் இது ஓகே. எரர் மட்டும் தான். அந்த எரர் இருக்கனால தான் அந்த சிஸ்டம் ஹோல்ஸ்ன்றது ஒண்ணு வந்திருக்கு. அக்கவுண்ட் கோடிங் ரெக்வயர்ட்ன்னு வருதே. அதுதான் அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் போடாம நம்ம கிரியேட் பண்ணப்போ அந்த அக்கவுண்ட் கோடிங்ன்றது கம்ப்ளீட்டட்னு வந்துச்சு நேத்து. நாங்க போட்டு பார்த்தோம். அந்த பர்ச்சேஸ் ஓகே, ஆர்டர் நம்பர் போடாம போட்டு பார்த்தோம். ஓகே, ஓகே. அப்புறமா திருப்பி அகைன் போட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் போட்டதுக்கு அப்புறம் திருப்பியும் அகைன் அந்த மாதிரி தான் வந்துச்சு. செட்டப்ஸ்லயும் போய் பார்த்தோம். அந்த ஆப்ஷன் இருந்துச்சு அக்கவுண்ட் கோடிங்ன்ட்டு. அந்த ஆப்ஷனையும் அகைன் எனேபிள் பண்ணோம், டிசேபிள் பண்ணோம். பட் ஆனா எப்பயுமே எதுவுமே வரல. திருப்பி எதுவுமே சேஞ்ச் ஆகல. அதே மாதிரி தான் வந்துச்சு. இந்த பிசினஸ் யூனிட்கே தான் போட்டீங்களா? ஆமா, இந்தியா பிசினஸ் யூனிட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு யுஎஸ் பிசினஸ் யூனிட் இருந்துச்சு. அப்புறமா பிரியங்கா அவங்க பார்த்து சொன்னாங்க. அப்புறம் ம். போயிட்டு இந்தியா பிசினஸ் யூனிட் மாத்திட்டு அப்புறமா திருப்பியும் போட்டு பார்த்தோம். அப்பயுமே வரல. இல்ல இந்தியா பிசினஸ் யூனிட்க்கு வந்துட்டு நீங்க ஐட்டம் நாங்க பர்ச்சேஸ் ஆர்டர் போடாம நார்மலா கிரியேட் பண்ணி பார்த்தீங்களா? ஆமா, அது மாத்துனதுக்கு அப்புறம் தான் கிரியேட் பண்ணுவோம். இல்ல புரியல. இல்ல ஆக்சுவலா இல்ல, நீங்க நார்மலா இன்வாய்ஸ் போடுவீங்க இல்லையா? ஸோ ஆமா, யுஎஸ் பிசினஸ் யூனிட் செலக்ட் பண்ணுவீங்க. அது ஆமா. செலக்ட் பண்ணாம இந்தியா பிசினஸ் யூனிட்ன்னு செலக்ட் பண்ணி பிஓ ஆர்டர் நார்மலா கிரியேட் இல்லாம பண்ணீங்களா? நார்மலா வந்துச்சா கிரியேட் அப்போ? பண்ணு. ஆமாமா, அப்படிதான் போட்டோம். பிஓ ஆர்டர் கிரியேட் பண்ணாம இந்தியா ஆ. பிசினஸ் யூனிட் போடும்போது அக்கவுண்டிங் கோடிங்ல கம்ப்ளீட்டட்னு வந்தது. அக்கவுண்டிங்னா இங்க தான் இருக்கு. இதுல நம்ம என்ன பண்றதுன்னே தெரியலையே. இது அக்கவுண்டிங் இருக்கு. பட் ஆனா அதுல வந்துட்டு அக்கவுண்ட் கோடிங் கேக்குது. அந்த கோடிங் அந்த இது என்னன்னு தெரியல. அது நீங்களும் இப்பதான் பாக்குறீங்களா இந்த எரர? ஆமா, அந்த அக்கவுண்ட் கோடிங்ன்றது நானும் இப்பதான் நியூவா தான் பாக்குறேன். ஓகே. அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் வச்சு நானும் கிரியேட் பண்றது இதான் ஃபர்ஸ்ட். சோ அது ஓகே. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வருது. பட் ஆனா அருண் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அவரது டாக்ஸ் கால்குலேட் டாக்ஸ் கால்குலேட் ஆயி தான் வந்தது. பட் ஆனா அவரு கிளாஸ் நடத்தும்போதே சொன்னாரு. நான் ஆக்சுவலா எல்லாம் செட்டப் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வேர்ட் சொன்னாரு. அவரு இந்த மாதிரி பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் போட்டு எல்லாம் போட்டாரா? ம். ம். ஓகே. ஸோ சரி, நீங்க அதுல அப்படியே போங்களேன். நான் அப்படியே செட்டப் சொல்றேன். அதுல போயிட்டு அந்த இது உங்களுது ஆப்ஷன் இருக்கான்னு. இது என்ன பண்றது? கேன்சல் குடுத்துட்டுமா? கேன்சல் கொடுத்துருங்க. ம். எங்க போணும்? இது செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல. ஃபினான்ஷியல்ஸா? ஃபினான்ஷியல்ஸ். கீழே பேயபிள்ஸ். அங்கேயே இருக்கு பாருங்க மேல. பேயபிள்ஸ்ல. அதுல இதுவா? மேனேஜ் இன்வாய்ஸ் ஆப்ஷன். கீழே கீழே கீழே. அதான் இந்தியா பிசினஸ் யூனிட்ல தான் இருக்குது. ஆமா. இதுல தான் பாருங்க. இதுல எனேபிள் இன்வாய்ஸ் அக்கவுண்ட் கோடிங் ஒர்க் ஃப்ளோ. இதுதான் நாங்க நேத்து பண்ணி பார்த்தோம். அது ஒண்ணு தான் இன்வாய்ஸ் என்ட்ரின்னா இது ஒண்ணு தான் இருக்கு செட்டப். ம். அதர்வைஸ் மத்தபடி எதுவும் இல்ல. இதுல இன்னொரு பர்ச்சேஸ் ஆர்டர்ல நீங்க யுஎஸ் ஒன் பிசினஸ் யூனிட் போட்டீங்க தானே?
ஆமா. அதுக்கும் வரலைங்க. அதுதான் ஆக்சுவலா வந்துட்டு இந்த டாக்ஸ் கால்குலேட் அன்னைக்கு வந்து சேம் எரர் தான் வருது. எல்லாம் அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது என்ன போட்டுருக்காங்க. அது ஆக்சுவலா எல்லாமே கரெக்ட்டா தான் பண்ணேன். எப்படி அதுல மிஸ்டேக் வருதுன்னே தெரியல அது. அந்த பர்ச்சேஸ் ஆர்டரோ இல்ல அந்த ஐட்டமோ கிரியேட் பண்ணக்குள்ள அந்த மாதிரி அதுல எதுனா செட்டப்ஸ்ல எதுனா மாத்தி வச்சிருக்கீங்களா என்ன இந்த மாதிரி இன்வாய்ஸ்க்கு க்ளோஸ் அந்த மாதிரி இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல காட்டுனீங்கல்ல ஓப்பன் அந்த இன்வாய்ஸ்க்கு க்ளோஸா இருக்கு ஆக்சுவலா அப்படின்ட்டு இன்வாய்ஸ்ல நாங்க பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் போட்டாலே வந்துட்டு வந்துச்சுன்னா அது இன்வாய்ஸ் வரைக்கும் ப்ராசஸ் ஆயிருக்குன்னு தான் மீனிங். இல்லன்னு ஓகே வச்சுக்கோங்க, உங்க பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் நாங்க ஓ அந்த போடும்போதே வராது. போட்ட வராது ஓகே ஆ ஓகே ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தது. இப்ப ஓப்பன் அந்த ஃபுல் ஸ்டேட்டஸே வந்து பாத்தீங்கன்னா, இன்வாய்ஸ் வரைக்கும் போயிருக்குன்னு தானே வருது. க்ளோசர் டு ம் இன்வாய்ஸ்ன்னு. ம் ஆக்சுவலா இன்வாய்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா, நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ணிட்டோம்னா, ஃபுல்லாவே க்ளோஸ்டுன்னு வந்துரும். அந்த ஓகே ஓகே ஸ்டேட்டஸ். ம் ஸோ இங்க ஆக்சுவலா இந்த இந்த இதுதான் மிஸ்டேக் வருது. இந்த யுஎஸ் பிசினஸ் யூனிட்டுக்கு. சிப் டு லொகேஷன் வந்துட்டு நான் வேற குடுத்தேன். பட் இங்க இதே தான் வருது. ஸோ இதனால தான் எரர் வருதோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சேஞ்ச் பண்ணலாம்ல சேஞ்ச் பண்ணாலும் மறுபடியும் இதே தான் வருது. சேஞ்ச் ஆகும். அப்படிங்களா ம். அதே எரர் தான் வருது. The tax for this order couldn't be validated-ன்னு வருது. அமௌண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்க. இல்ல அதிகமா குடுக்கணுமோ? ஆக்சுவலா யுஎஸ் டாலர்ஸ்ல வருதுல்ல? ஆமா. இப்ப அது பிரைஸ் வேற மாரி குடுக்கணுமா? ஆமா. ஆமா. யுஎஸ்க்கு எப்படி குடுக்கணும்? தெரியலீங்களே. கௌதம்கிட்ட கேளுங்க. சாரி தனுஷ்கிட்ட கேளுங்க. தனுஷ், யுஎஸ் டாலர்ஸ்க்கு நீங்க எப்படி அமௌண்ட் குடுப்பீங்க? புரியல இப்ப இது ஆக்சுவலா யூஎஸ்டின்னு தானே நம்ம கால்குலேட் பண்றோம் கரன்சி. ஆமாமா அப்ப டாலர்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அமௌண்ட் குடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல அந்த மாதிரி அதுவே கன்வெர்ட் ஆயிரும் நம்ம நார்மலா தான் கொடுப்போம் அந்த மாதிரி டாலர்ஸ்ல எல்லாம் கொடுத்தது இல்ல இது வரைக்கும் இல்ல அது வந்து ஃபங்க்ஷனல் கரன்சி என்டர் கரன்சி ரெண்டு இருக்கும். நீங்க செட்டப்ல வந்து என்ன கரன்சி கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது வேற கரன்சி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிரும். நீங்க ஃபங்க்ஷனல் கரன்சி கன்வெர்ட் ஆயிரும்.
அதனால பிரச்சனை நீங்க இல்லை. கரன்சி என்ன அதே குடுக்கலாங்களா? நீங்க எந்த கண்ட்ரி எந்த லீகல் என்டிட்டி கீழ கரன்சி யூஸ் பண்றீங்களோ அந்த கரன்சியை கொடுக்கலாம். ஆனா நீங்க பேமெண்ட் பண்ணும்போது அது எந்த கண்ட்ரிக்கு பேமெண்ட் பண்றீங்களோ அந்த கரன்சியை கொடுக்கும்போது உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. இல்ல ஆக்சுவலா இப்ப வந்துட்டு எரர் பாத்தீங்கன்னா டாக்ஸ் could not be calculated அப்படின்னு தான் எரர் வருது. ஆ சோ வந்துட்டு இங்க கரன்சி ஏதோ மிஸ்டேக் பண்றோமான்னு கேக்குறேன். இல்ல கரன்சி உங்களுக்கு பிரச்சனை வராது. நீங்க இல்ல டாக்ஸ்ல பிரைஸ் வந்து ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா நான் கீழ பேஸ் பிரைஸ் குடுக்கணும்ல. ஆமா இப்ப இங்க என்ன குடுக்கலாம்? நீங்க பிரைஸ் ஹெட்ல என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே கொடுங்க சும்மா. அது ஒரு டாலர் தட் மீன்ஸ் எப்படி? இதான் 10,000 குடுத்தேன் நான் ஃபர்ஸ்டே. ஓகே. பட் அது அதே எரர். அது பேஸ் பிரைஸ்ன்றது நீங்க ஒரு குவாண்டிட்டிக்கு எவ்வளவு பிரைஸோ அதை கொடுங்க. இப்ப 5 குவாண்டிட்டி கொடுத்துருக்கீங்க நீங்க. அந்த 5 குவாண்டிட்டி கொடுக்காம ஒரு குவாண்டிட்டிக்கு என்ன பிரைஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா 5 குவாண்டிட்டிக்கு வந்துடும். 1000 குடுக்குறேன் இப்போ. கொடுத்து நீங்க சேவ் பண்ணுங்க. டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியலன்னு தான். இப்போ செட்டப்ஸ்ல வந்து டாக்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணாம வச்சிருந்திருப்போம். எங்க போகணும்? இது நீங்க செட்டப்ஸ்லாம் பார்க்கணும். செட்டப்ஸ்ல வந்து டாக்ஸ் கால்குலேஷன் வந்து நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். இல்லை டாக்ஸ் கால்குலேஷனுக்கு வந்து ரூல் டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நீ காமன் ஆர் டிஃபால்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த டாக்ஸ் கான்ஃபிகரேஷன் எல்லாம் நாங்க பண்ணவே இல்லையே. ஓ பண்ணலையா? அது நீங்க ஃபினான்ஷியல் தான் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இந்த டாக்ஸ் வந்து உங்களுக்கு காமனா தான் வரும். அது எல்லா மாடியூலுக்கும் காமனா தான் வரும் டாக்ஸ். எந்த டாக்ஸ் சொல்றீங்க? அந்த அக்ரூவல் சார்ஜ் அந்த சொல்றீங்களா? இல்ல அந்த அக்கவுண்ட்க்கு டாக்ஸ் எங்க? இப்ப இதுல டாக்ஸ் கால்குலேட் டாக்ஸ் தான கால்குலேட் ஆக மாட்டேங்குது. ஆமா. இல்ல இப்போ எனக்கு இது மட்டும் சொல்லுங்க. கரன்சி வந்து USDன்னு இருக்கு. நம்ம பேஸ் அமௌண்ட் வந்துட்டு டாலர்ஸ்லங்கும்போது தட் மீன்ஸ் 5 அந்த மாதிரி கொடுக்கலாமா? இல்ல இது வந்து நீங்க எப்படின்னா 1000 கொடுத்தா $1000 அவ்வளவுதான். அதுக்கு தான் கால்குலேட் பண்ண முடியலன்னு எரர் வருதான்னு கேக்குறேன். $1000 பண்ணி அப்படி வேணா பண்ணி பாருங்க. நீங்க பண்ணி பார்த்து கரெக்டா வந்தா பண்ணி பாருங்க. சேம் தான் வருது. The tax will be recalculated. சப்மிட் கொடுத்து பாருங்க. இதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஐட்டம் வேலிட் இல்லைன்னு வருது 4th. அதுதான் இதேதான் அன்னைக்கும் இதே எரர் தான் வந்ததுன்னு தான் நம்ம இந்தியா பிசினஸ் யூனிட்ல போட்டோம். சேஞ்ச் ஆகவே மாட்டேங்குது. ஆல்ரெடி இந்த எரர் வந்து தான் கிளியர் பண்ணீங்களா? கிளியர் பண்ணல. நான் பிசினஸ் யூனிட் இந்தியா பிசினஸ் யூனிட்னு மாத்திட்டு அந்த பிசினஸ் யூனிட்ல பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டேன். ஓஹோ, யூஎஸ்ல இருந்தது இந்தியா பிசினஸ் யூனிட் மாத்தி போட்டீங்களா? அப்புறம் கிளியர் ஆயிடுச்சா? அது கிளியர் ஆயிடுச்சு. இப்ப யூஎஸ் பிசினஸ் யூனிட்ல வர மாட்டேங்குதா? வர மாட்டேங்குது. ஓகேல செட்டப்ஸ்ல போய் பாருங்களேன். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல போயிட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு பாருங்க. செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்யா? பர்ச்சேஸ் ஆர்டர் என்ன இதுல வரும் செட்டப்ல? ப்ரொக்யூர்மென்ட். ஓகே, அப்ப இதுல இருக்கும்ல. ஓகேவா? ப்ரொக்யூர்மென்ட்ல நான் எல்லாமே கொடுத்துட்டேனே. இப்போ ப்ரொக்யூர்மென்ட் ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா ப்ரொக்யூர்மென்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, பிசினஸ் யூனிட்டும் பண்ணிட்டேன்.
இந்த ஐட்டம் கிளிக் பண்ணுங்க. ஐட்டம். இதுலயுமே நான் கொடுத்துட்டேனே, மேனேஜ் பர்ச்சேசிங் மெசேஜஸ். இல்லைன்னா அந்த நீங்க ஐட்டம் கொடுத்தீங்கல்ல, யூஎஸ் ஐட்டம் சம்திங், யூஎஸ் மானிட்டர் ஏதோ கொடுத்தீங்கல்ல, நான் அந்த மேனேஜ் ஆர்டர்ஸ்ல போய் மேனேஜ் ஐட்டம்ஸ்ல போய் இல்லைன்னா ஐட்டம் செக் பண்ணி பார்ப்போம், அதோட பிஸ்னஸ் யூனிட்லாம் லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கிறது. பார்க்க ப்ராடக்ட் மேனேஜ். எல்லாமே இருக்கே, கரெக்டா தான் இருக்கு. அப்ரூவ்ட் ஆயிருக்கு. ஸ்டேட்டஸும் ஆக்டிவ்ல தான் இருக்கு. ஓ, அந்த செகண்ட் ஒன் கிளிக் பண்ணி பாருங்க, எடிட்டர் அது உள்ள போக முடியுமான்னு. எது? அதான் யூஎஸ் 1000 அதான். ஆ. இதுலயே வந்து செக் பண்ணி பாருங்க கீழே. அசோசியேஷன்ஸ் மாத்திரம் இது பண்ணிட்டனே. ரெண்டுமே தான் இருக்கு. இது இப்போ இந்த ஐட்டம் வந்து நீங்க கிரியேட் பண்ணதுங்களா? கிரியேட் பண்ண ஐட்டம் தான். ஓகே. இப்போ இந்த ஐட்டம் இல்லாம நம்ம அந்த டேபிள் ஐட்டம் கொடுத்தா வராதுங்களா? டேபிளா? ஆ. பாக்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபர்ஸ்ட். எங்கேயாவது இந்த ஷிஃப்ட் லொகேஷன் சேஞ்ச் பண்ண முடியுதான்னு. இங்க நீங்க ஆனா என்ன லொகேஷன் கொடுத்தீங்க? லொகேஷன் வந்து இன்வென்டரி ஆர்கனைசேஷன் தான். அது சர்ச்ல கொடுத்தா வரலைங்களா? வர மாட்டேங்குது. வர மாட்டேங்குது. ஆக்சுவலி வந்துட்டு அதுக்கு இருக்கிற லொகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வருது வந்து ரெட்வுட் சிட்டின்னு இருக்கு. பட் அதுவும் வர மாட்டேங்குது. இங்கேதான் மிஸ்டேக் ஆகுது. இல்லைன்னா இந்த ஒரு டைம் போட்டு பாத்துருங்க, கிரியேட் கொடுத்து பாருங்க, இந்த இந்த வேற ஐட்டம்ல வருதான்னு. வரலன்னா அப்புறம் ஷிஃப்ட் லொகேஷன் மாத்தி போட்டுருவோம். வராது பிரியங்கா, நானே ட்ரை பண்ணேன் காலையில இருந்து. ட்ரை பண்ணேன். டேபிள் கொடுத்து வரலைங்களா? டேபிள் ஐட்டமே இன்னும் வருதான்னு தெரியல.
தெரியல. எந்த ஐட்டமுமே வர மாட்டேங்குது. எம்டியா சர்ச் பண்ணி பாருங்க. எம்டியா வரலையே எம்டியாவும். அட்லீஸ்ட் 3 கேரக்டர்ஸ் வேணும்னு கேக்குது. பர்சன்டேஜ் போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. வேல்யூ தான் கேக்குறேன். இந்த AS1 அப்படி போட்டு பர்சன்டேஜ் கேஸ் தான் போட்டேன் ஃபர்ஸ்ட். வராதாட்டுக்குது. வந்து வரல. ஒரு ஐட்டம் கூட இல்ல. ஆக்சுவலா இதே மாதிரி ஒரு இது இஷ்யூ தானே அருண் கிரியேட் பண்ணும்போது வந்தது. ஆமா ஆமா. அவருக்கு ஐட்டமே வரல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. US1 மேபி அதான் US1 பிசினஸ் யூனிட் அவங்க ஏதோ டிஃபால்ட்டா ஏதோ பண்ணிட்டாங்க போல. நம்ம கிரியேட் பண்ண ஐட்டம் மட்டும்தான் வருது. பட் இது போட்டாதான் எரர் வருது. நான் போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணி பாக்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த லொகேஷன் சேஞ்ச் வருதுன்ட்டு. இங்கே சேஞ்ச் பண்ணவே முடியல. இங்கதான் ஆக்சுவலா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுல இருக்குங்க அந்த ஷிப் டு லொகேஷன் சீட் இல்ல.
அதுதான் சேஞ்ச் பண்ண முடியலன்னு. முடியலையா? சர்ச் பண்ணா எதுவுமே வர மாட்டேங்குது. ஓகே, ஓகே. இதுல வந்து லொகேஷன் கரெக்டா வருது. ஏன் மறுபடியும் இந்தியாவே கொடுக்குறீங்க? இல்ல யூஎஸ் தானே ட்ரை பண்றீங்க? இல்ல ஆக்சுவலா இந்த யுஎஸ் பிசினஸ் யூனிட்ல இங்க இது சீட்டல்னு வந்ததுல ஆமா. இங்க இந்தியா பிசினஸ் யூனிட்ல ஆக்சுவலா இது அங்க இருக்கிற லொகேஷன் கரெக்டா இருக்கு. பட் அது யுஎஸ் பிசினஸ் யூனிட் கொடுக்கும்போது இங்க சேஞ்ச் ஆகி வருது. அதனாலதான் வர மாட்டேங்குது.
ஓகே. இதே எரர் தான் வருது மறுபடியும். ஓகே. அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யூஎஸ் பிசினஸ் யூனிட்ல கிரியேட் பண்ண இந்த மாதிரி எரர் வருதுன்னு போடுறீங்களா குரூப்ல? போட்டுறேன். ஓகே. சரி, ஓகே. ஓகே. சரி, ஓகே. அது பாருங்க. பண்ணுவீங்களா தனுஷ்? பண்ணுவோம்.